வணக்கம். சென்னையில் நடைபெறவுள்ள விமானப்படையின் சாகச நிகழ்ச்சிக்காக முழு ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன. மக்களும் ஆர்வமுடன் காத்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்கள் சொல்லலாம். இன்னும் சற்று நேரத்தில், அதாவது சரியாக ஒரு 11 மணி அளவில் இந்த விமானப்படையினுடைய சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றன. சென்னை மாநகர மக்கள் மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இருந்தும் இன்று அதிகாலை முதலே ஏராளமானோர் குடைகளோடு சென்னை மெரினா கடற்கரையில் குவிந்திருக்கின்றார்கள். பொதுவாக இந்த விமானங்களை எல்லாம், போர் விமானங்களை எல்லாம் தொலைக்காட்சிகளில் அந்த வீடியோக்கள் மூலமாக மட்டுமே பார்க்க முடியும் என்ற சூழ்நிலையில் நேரடியாக அந்த விமானங்களை பார்ப்பதற்கும் அந்த விமானங்கள் செய்யக்கூடிய சாகசங்களை பார்த்தறிவதற்குமான வாய்ப்பாக சென்னை மக்களுக்கு இந்த வாய்ப்பு அமைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிகாலை முதலே காத்திருக்கக்கூடிய பொதுமக்கள் அங்கு தொப்பிகளை அணிந்தும் குடைகளை பிடித்தவாறும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் விமான சாகசத்தை பார்ப்பதற்காக காத்திருக்கின்றார்கள். இந்திய விமானப்படையினுடைய ஒட்டுமொத்த போர் விமானங்களும் வருகின்றது என்று சொல்லக்கூடிய வகையில் 72 விதமான போர் விமானங்களை இன்று சென்னை மெரினா கடற்கரையில் இந்த சாகசத்திற்கு இந்திய விமானப்படை பயன்படுத்துகின்றது. பிரிட்டிஷ் இந்தியா காலகட்டத்திலேயே இந்திய விமானப்படை உருவாகி இருந்தது. அதனுடைய ஆண்டு விழாவை முன்னிட்டு தற்பொழுது இந்த விமானப்படைக்கான சாகச நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. பல்வேறு விமானங்கள், ரஃபேல் உள்ளிட்ட விமானங்கள், சுகோய், மிராஜ் உள்ளிட்ட விமானங்கள் எல்லாம் இந்தியா பல்வேறு நாடுகளில் இருந்து வாங்கி பயன்படுத்தக்கூடிய உலகின் மிகச்சிறந்த ராணுவ விமானங்கள் உட்பட இந்தியாவே தயாரித்து பயன்படுத்தி வரக்கூடிய உலக நாடுகளில் மிகவும் செல்வாக்கு மிக்க ராணுவ விமானமாக இருக்கக்கூடிய தேஜஸ் போன்ற விமானங்களும் இன்றைய சாகசத்தில் ஈடுபட இருக்கின்றன. ஏற்கனவே 3 முறை விமான சாகசத்திற்கான ஒத்திகை நடைபெற்றது. அப்பொழுதே சென்னை மாநகர மக்கள் இந்த நாளை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். சென்னையினுடைய வான்வெளி பரப்பு முழுவதுமாகவே அந்த சாம்பல் நிறத்திலான பல்வேறு ராணுவ விமானங்கள் வட்டமடித்தபடி இருந்தன. அது மட்டுமல்லாமல் ராணுவத்திற்கு சொந்தமான ஹெலிகாப்டர்கள் பல்வேறு நிறங்களில், சிவப்பு உள்ளிட்ட நிறங்களில் கண்கவரக்கூடிய வகையில் சென்னையினுடைய வான்பரப்பை தொடர்ந்து வட்டமடித்துக் கொண்டிருந்தன ஒத்திகை நடைபெற்ற நாட்களிலேயே. எனவே சென்னை மாநகர மக்கள் இன்று நடைபெறக்கூடிய இந்த ஒத்திகை நிகழ்ச்சிக்கு பிறகான முழு அளவிலான 72 விமானங்களின் சாகசங்களையும் பார்ப்பதற்காக தற்பொழுது அங்கு ஒன்று கூடியிருக்கின்றார்கள். விமானப்படை சார்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் இந்திய ராணுவ படையினுடைய முப்படை தளபதிகள் உள்ளிட்டவர்கள் எல்லாம் வருகை தந்திருக்கின்றார்கள். விமான சாகசத்தை பொறுத்தவரை ரஃபேல் விமானம் உள்ளிட்ட இந்தியா தன்னுடைய வான் பாதுகாப்பிற்காக பயன்படுத்தக்கூடிய ஒட்டுமொத்த ராணுவ பலத்தையும் இன்று சென்னை மாநகர மக்களுக்கு முன்பாக பல்வேறு சாகசங்கள் வாயிலாக அறிமுகப்படுத்த இருக்கின்றார்கள். இந்த சாகசங்களை பொறுத்தவரை அந்த விமானங்கள் தீப்பிழம்புகளை உமிழ விட்டபடி பறந்து செல்ல இருக்கின்றன. விமான சாகசத்திற்கென்ற விமானப்படை வீரர்களில் பயிற்சி பெற்ற குழுவினர் இருப்பார்கள். அவர்கள் இதுபோன்று நாட்டின் பல்வேறு இடங்களிலும் நடைபெறக்கூடிய விமான சாகசங்களில் ஈடுபடுவார்கள். ஆகாசகங்கா, சூரிய கிரகன் என்று பல்வேறு விதமான பெயர்களால் அந்த அமைப்புகளுக்கு, அந்த வான்படை வீரர்களுக்கு பெயரிடப்பட்டிருக்கும். அவர்கள் அங்கு நிற்கக்கூடிய பொதுமக்கள் மெய்மறந்து ரசிக்கக்கூடிய விதமாக விமானங்கள் இயக்குவார்கள். ராணுவ விமானங்கள் என்பது பயணிகள் விமானத்தை போன்று அல்ல, ஒரு நொடிக்கு எத்தனை கிலோமீட்டர் பாய்ந்து செல்லும் என்று கணிக்கக்கூடிய வகையில் அந்த விமானத்தினுடைய வேகம் இருக்கும். அப்படிப்பட்ட விமானங்களை ஒன்றோடு ஒன்று மோதுவது போன்று நெருங்க கொண்டு வந்து கண் இமைக்கும் நொடியில் அதன் திசை மாறி செல்லும். இவையெல்லாம் பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமாக இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் இந்த விமான சாகசங்கள் எதற்காக நாடு முழுவதும் நடத்தப்படுகின்றது என்பதற்கான காரணத்தையும் விமானப்படையினுடைய அதிகாரிகள் தெரிவித்திருந்தார்கள். நம்மிடம் இருக்கக்கூடிய ராணுவ பலத்தை, விமான பலத்தை உலக நாடுகளுக்கு தெரிவிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இது போன்ற நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் இளைஞர்களிடையே ராணுவம் தொடர்பான ஒரு தேச பற்றை உருவாக்கக்கூடிய விதமாகவும் இந்த வான்வெளி சாகசம் போன்ற இந்திய விமானப்படையினுடைய நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. விமானப்படையை பொறுத்தவரை தரைப்படை, கடற்படை, வான்படை என்று முப்படைகள் இருந்தாலும் கூட தரைப்படை சார்ந்த கண்காட்சிகளும், கப்பல் துறை சார்ந்த விமான துறையை போன்று இந்திய ராணுவத்தினுடைய கப்பல் படையினுடைய கண்காட்சிகளும் நடைபெற்றாலும் கூட பொதுமக்களுக்கு இந்த அளவு ஆர்வம் இருக்காது. விமானப்படையினுடைய சாகசம் என்பது வானில் நடைபெறக்கூடிய ஒரு கண்கவர் கலை நிகழ்ச்சியாக இருப்பதன் காரணமாக சென்னை மாநகர மக்கள் ஒரு பெரும் எதிர்பார்ப்புகளோடு காத்திருக்கின்றார்கள். சென்னை மாநகர பேருந்துகள், பல்வேறு பேருந்துகள் தற்பொழுது அந்த சென்னை மெரினா கடற்கரை இருக்கக்கூடிய காமராஜர் சாலை பகுதியை நோக்கி செலுத்தப்படுகின்றன. பெரும்பாலான பேருந்துகள் அந்த வழித்தடத்தில் இயக்கப்படுகின்றன. அதே நேரம் போக்குவரத்து காரணங்களுக்காக பொதுமக்கள் கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் திரளுவார்கள் என்பதன் காரணமாக அந்த காமராஜர் கடற்கரை சாலை உள்ளிட்டவற்றில் எல்லாம் போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கின்றது. வரக்கூடிய பொதுமக்கள் இறங்கி நடந்து செல்லக்கூடிய வகையில் பேருந்துகளும், அதே போன்று பறக்கும் ரயில்கள், வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் சென்னை மாநகரில் இயக்கப்படக்கூடிய வேளச்சேரிக்கும் சிந்தாதிரிப்பேட்டைக்கும் இடையிலான பறக்கும் ரயில்களில் பெரும்பாலும் கூட்டம் இல்லாமல் இருக்கும். ஆனால் இன்று காலை 5:55 மணி முதலே பறக்கும் ரயில்கள் இயங்க தொடங்கிய உடனேயே ஏராளமானோர் பறக்கும் ரயில்களில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கு வரக்கூடிய மக்கள் மறக்காமல் குடை மற்றும் தண்ணீர் பாட்டில் எடுத்து
வர வேண்டும் என்று விமானப்படையினுடைய அதிகாரிகள் அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் சற்று முன்பாக விமானப்படையினுடைய அதிகாரிகள் செய்தியாளர்களை சந்தித்து சில கருத்துக்களை தெரிவித்தார்கள். அப்பொழுது விமான சாகசத்தில் ஈடுபடும் பொழுது பல்வேறு வயதை சார்ந்தவர்கள், வயது முதிர்ந்தவர்கள் கூட வருகை தந்திருக்கின்றார்கள். அந்த விமானங்கள் ஒன்றோடு ஒன்று மோதுவதை போன்று வந்து கண்ணிமைக்கும் நொடியில் அவை திசை மாறி செல்லும். இது பார்வையாளர்களை பரவசப்படுத்துவதற்காக இது போன்ற சாகசங்களில் கைதேர்ந்த விமானப்படையினுடைய வீரர்கள் இந்த சாகசங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். என்றாலும் பொதுமக்கள் யாரும் ஏதேனும் ஒரு சிறிய அந்த விமானங்கள் மோதுவதை போன்று வந்தால் அச்சம் கொள்ள தேவையில்லை. இவர்கள் அனைவருமே பயிற்சி பெற்ற விமானிகள். எனவே விமானங்கள் மோதுவது போன்று வந்தாலும் அச்சம் கொள்ளாமல் பார்க்கலாம். அது மட்டுமல்லாமல் தீப்பிழம்புகளை உமிழ விட்டபடி அந்த போர் விமானங்கள் செல்லும். இவையெல்லாம் எதற்காக இவ்வாறு தீப்பிழம்புகளை உமிழ விடுகின்றன என்பதற்கான காரணத்தையும் இன்று காலை விமானத்துறையினுடைய அதிகாரிகள் செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருந்தார்கள். ஒரு போர் விமானம் பறந்து செல்லும் பொழுது பறவைகள் அதற்கு தடை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அந்த போர் விமானங்களில் இருந்து தீப்பிழம்புகள் தேவைப்படும் பொழுது உமிழக்கூடிய வகையில் விமானங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன என்ற தகவலை எல்லாம் சொன்னார்கள். சென்னை மாநகரினுடைய மெரினா கடற்கரை அந்த பகுதி முழுவதுமாகவே ஏராளமானோர் குவிந்து கொண்டிருக்கின்றார்கள். மெரினா கடற்கரை என்று இல்லை, ராஜாஜி சாலையில் இருக்கக்கூடிய போர் நினைவு சின்னம் தொடங்கி பட்டினப்பாக்கம் கடற்கரையையும் கடந்து பல்வேறு ஒரு 7-8 கிலோமீட்டர் தூரத்திற்கு பொதுமக்கள் காத்திருக்கின்றார்கள். இது மட்டுமல்லாமல் ஏராளமானோர் வீடுகளின் மாடிகளில் இருந்தவாறே இந்த விமான சாகசத்தை பார்ப்பதற்காக காத்திருக்கின்றார்கள். ஏனென்றால் கோவளம் பகுதியிலிருந்து விமானங்கள் நேராக சென்னையை நோக்கி வருகின்றன. மெரினா கடற்கரையை நோக்கி கோவளத்தில் ஒன்று சேர்ந்து அந்த விமானங்கள் மெரினா கடற்கரையை நோக்கி வருகின்றன. இதன் காரணமாக வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை என்று ஒட்டுமொத்த சென்னை மாநகரின் பெரும்பாலான பரப்பில் இருக்கக்கூடியவர்கள் விமானங்கள் மிதந்து செல்வதை பார்க்க முடியும். வானில் விமானங்கள் நடத்தக்கூடிய சாகசங்களை பார்க்க முடியும். தேசிய கொடியை ஏந்தியபடி விமானங்கள் செல்ல இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் தேசிய கொடியின் நிறத்திலான புகையை உமிழ்ந்து அது பறந்து செல்லக்கூடிய வகையிலாக பல்வேறு சாகசங்கள் இருக்கின்றன. உலகளவில் மிகச்சிறந்த விமானப்படையை கொண்டிருக்கக்கூடிய நாடு நம்முடைய இந்திய நாடு. கிட்டத்தட்ட அமெரிக்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் சீனாவிற்கும் அடுத்த நிலையில் விமானங்களின் எண்ணிக்கை அடிப்படையில் 4வது மிகப்பெரிய விமான படைபலம் கொண்ட நாடாக இந்திய விமானப்படையை பல்வேறு சர்வதேச ராணுவ புலனாய்வு அமைப்புகள் வரையறை செய்திருக்கின்றன. அமெரிக்காவிற்கு அடுத்த நிலையில், ரஷ்யா, சீனாவிற்கு அடுத்த நிலையில் 4வது பெரிய விமான படைபலம் கொண்ட நாடாக இந்தியா மாறி இருக்கின்றது. இந்தியாவினுடைய ராணுவ பலத்தில் முதன்மையானதாக இருப்பது விமானப்படை தான் என்பது நம் அனைவருக்குமே தெரியும். ஏனென்றால் இந்தியாவிற்கு இருக்கக்கூடிய ராணுவ ரீதியிலான எச்சரிக்கை காரணமாக இந்தியாவினுடைய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய சில நாடுகள் இந்தியா மீது ஒரு ராணுவ தாக்குதலை நடத்தினால் உடனடியாக அதை சமாளிக்கக்கூடிய திறன் வேண்டும் என்பதால் இந்தியாவினுடைய விமானப்படை மிகச்சிறந்த படைபலம் கொண்டதாக இருக்கின்றது. நாம் பல்வேறு நாடுகளில் இருந்து, ரஷ்யாவிடமிருந்து, பிரெஞ்சு நாட்டிடமிருந்து, அமெரிக்க நாட்டிடமிருந்து விமானங்களை எல்லாம் வாங்கி இருக்கின்றோம். ரஃபேல் போன்ற பிரெஞ்சு நாட்டினுடைய தயாரிப்புகள் உலகின் தலை சிறந்த விமானங்களாக இருக்கின்றன. என்றாலும் கூட சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் கடந்த ஒரு 5 ஆண்டுகளாக பிரதமர் நரேந்திர மோடி அதற்கான திட்ட நிதியை ஒதுக்கி தற்சார்பு இந்தியா என்ற அடிப்படையில் விமானத்தையும் இந்தியாவிலேயே தயாரிப்போம் என்பதற்கான உந்துதல் காரணமாக பல்வேறு விமானங்கள், தேஜஸ் உள்ளிட்ட விமானங்கள் எல்லாம் தற்பொழுது மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்டு வருகின்றன. தேஜஸ் விமானம் எல்லாம் இந்தியாவினுடைய தயாரிப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல்வேறு நாடுகளும் அவற்றை வாங்கி பயன்படுத்தி வருகின்றன.